ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய இல்லங்களில் வந்து உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன், பாதுகாத்த தேவன், தப்புவித்த தேவன், உயர்த்தி வாழ வைத்து அழகுபடுத்தின தேவன், நம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தை ஆயத்தப்படுத்தி நமது தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்த தேவன், அரவணைத்த தேவன், அழுத போதெல்லாம் நம் அருகில் வந்து கண்ணீர் துடைத்த தேவன், கவலையில் இருக்கும் பொழுதெல்லாம் நமது கவலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த தேவன், ஆறுதல் இல்லாத நேரத்தில் ஆறுதலை கொடுத்த தேவன், தேர்தல் இல்லாத நேரத்தில் தேர்தல் நமக்கு கொடுத்த தேவன், நம்மை தப்புவித்த தேவன், உயர்த்தின தேவன், நம்மை கைவிடாத தேவன், சதா காலமும் நம்மோடு கூடவே இருக்கிறார், உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 45 அதிகாரம் தமிழில் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் இப்படியாக நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். 4ஆம் வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்திருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்திருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசித்த இந்த வேத வசனத்தில் 4 வார்த்தைகள் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, நான் உனக்கு முன் செல்வேன். இரண்டாவது, நான் உனக்கு முன் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைப்பேன். மூன்றாவது, நான் உனக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளுடைய தாழ்பால்களை முறிப்பேன். நான்காவது, நான் உனக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை, ஆசீர்வாதங்கள் பொக்கிஷங்கள் என்று சொன்னால் சரீர சுகம், பலன், வெற்றி, வாழ்வு, விடுதலை, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், நோக்கங்கள், லட்சியங்கள், தரிசனங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்தி வாழ வைத்து இந்த நாளில் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன். நான் உனக்கு முன்பாக செல்லுவேன் என்கிறதான இந்த வார்த்தை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும். கர்த்தர் சொல்லுகிறார், என் தூதனானவர் உனக்கு முன்பாக கடந்து செல்லுவார் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என் சமூகம், என் பிரசன்னம், நான் உனக்கு முன்னே கடந்து செல்லுவேன் என்கிற இந்த வார்த்தைக்கு ஒரே அடையாளம், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார், அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். வேதத்தில் எங்கெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் படிக்கும் பொழுது அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது, நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது. நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பாதுகாக்கும்படியாக, நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை வாழ வைத்து அழகுபடுத்தும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் அல்லது கர்த்தரே வானத்தையும் பூமியும் வார்த்தையினால படைத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக அவர் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது என்ன காரியத்தை அவர் கொடுக்கிறார் வாசிக்கும் பொழுது உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கும் வேண்டாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போகிறார். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், நீங்கள் வியாகுலப்பட வேண்டாம், நீங்கள் தோல்வியில வாழ வேண்டாம், வறுமையில் வாழ வேண்டாம், நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்,
வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் விரும்புகிற வாழ்க்கைகள்ல நம்மை குறித்து நம் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, நிரந்தரமான ஒரு சுகமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போகிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னோடு கூட இருப்பார் சொன்ன அர்த்தம் என்ன? அவருடைய பிரசன்னம், அவர் சமூகம் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவே விலகாது. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வரும் பொழுது ஆண்டவருடைய கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாத்தார். தேவ ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் அவர்களை துரத்துகிற சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். உங்களை துரத்துகிற சத்துருவின் கிரிகளாகிய சுகவீனம், பலவீனம், பொல்லாப்பு, வியாதி, வறுமை, தோல்வி, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, எல்லா காரியங்களும் வாழ்க்கையில பிரச்சனைகளாக வருகிறதா, சவால்களை வருகிறதா, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லு, உன் வாழ்க்கையில பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் உங்களை துரத்தினாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களை தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன், நான் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பயப்படவும் நீங்கள் கலங்கவும் வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகுவார். அவர் உங்களுக்கு முன்பாக போகும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். விசேஷமாக ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்பாக போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? தடைகளை உடைக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமாக சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணையில் நடந்து செல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்கள் முன்னணையில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணையில் நடந்து போவார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொன்னால் என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், சூழ்நிலைகள் பாதகமாக வந்தாலும், எதிர்பார்த்த காரியம் கைக்குடி வராமல் போனாலும், வியாபாரத்தில் தோல்வி வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், எது வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக வரக்கூடிய எல்லா தடைகளையும் தகர்த்து போடுகிற தேவனாகவே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பீர்களாக. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன். உங்களுக்கு முன்பாக இருக்க எல்லா கோணல் ஆனவைகளை செவையாக்குவேன். உங்களுக்கு முன்பாக இருக்க எல்லா தடைகளை உடைப்பேன். உங்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை திறப்பேன். இந்த பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? வாய்ப்புகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்க இந்த நிகழ்ச்சியை, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலையே, என் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே, கதவு திறக்கவில்லை என்று சொல்லி எனக்கு முன்பாக எல்லா கதவுகளும் எல்லா சூழ்நிலைகளும் பூட்டப்பட்டதாகவே இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற எல்லா இரும்பு தாழ்பால்களையும் நான் முறித்து திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவைகளை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். God has set before you an open door and no man can shut the door for you, because the open door significant the opportunities that God has for you, that God has kept for you in a daily life, my beloved children of God. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திறந்த வாசல் எதற்கு அடையாளமா இருக்கிறது? ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரித்துக் கொள்வதற்கு
அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறாரு, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்திருக்கிற புதையல் உனக்கு கொடுப்பேன். பொக்கிஷமும் புதையலும் கண்ணுக்கு தெரியற மாதிரி காணப்படாது. அது எப்பொழுதுமே அது மறைவில் இருக்கும், ஆழமாக இருக்கும், இருளில் இருக்கும். யாரும் அந்த பொக்கிஷத்தையும் புதையல்களையும் எளிதில் போய் எடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த புதையல்களையும் அந்த பொக்கிஷத்தையும் உனக்கு கொடுப்பேன். அந்த புதையலும் பொக்கிஷம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? சுகத்திற்கு அடையாளமா இருக்கிறது, விடுதலைக்கு அடையாளமா இருக்கிறது, வெற்றிக்கு அடையாளமா இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்க கண்கள் மூலமா பார்க்க முடியாததா இருக்கலாம், யாருமே உங்களுக்கு காண்பித்து கொடுக்காததா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பார்க்காதது, நீங்க யோசிக்காதது, நினைச்சு கூட பார்க்காதது நடக்குமா நடக்காதா, எப்படியெல்லாம் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நடக்காதது, முடியாதது, வாய்க்காதது, செழிக்காதது, உண்டாகாதது, தோன்றாதது எல்லாம் உங்க வாழ்க்கையில நான் தோன்ற பண்ணுவேன், முடிய பண்ணுவேன், உண்டாக்குவேன், கொடுப்பேன், உன்னை வாழ வைத்து அழகுபடுத்தி உன்னை ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள், உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை முன்குறித்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உண்டாயிருக்கிறது. தேவன் நன்மையானவைகளை கொடுப்பார், நன்மையானது நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்வார். ஒருவேளை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு திருமணம் ஆகவில்லையே, திருமண தடைகளாக இருக்கிறது, வியாபாரத்துல தடைகளாக இருக்கிறது, என் குடும்பத்துல ஒரே தடைகளாக இருக்கிறது, எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு தடைகளை தவிர வேற எதுவுமே வாழ்க்கையில வரவில்லை என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன். I will go before you. When I go before you, I will break your all the bondages. உன்னுடைய எல்லா தடைகளை உடைப்பேன். barrier, I will break all your barriers. I will open all the closed doors for you, and I will give you what I have planned for you, what I have stored for you, the blessings that I have kept for you in the hidden secrets. மறைவில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எடுத்து உங்கள் மடியில அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை அடிமை பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்திருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்திருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்ற வார்த்தையை அப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்கு முன்பாக, ஒவ்வொரு சகோதரிக்கு முன்பாக நான் பேசியிருக்கிறேன். அவங்க வாழ்க்கை எதெல்லாம் கோணலாக இருக்கிறது, எதெல்லாம் ஒரே தடைகளாக இருக்கிறது, எவைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் போல காணப்படுகிறது, எவைகளெல்லாம் ஒரு தரித்திரமான சூழ்நிலை போல காணப்படுகிறது. ஆண்டவரே, நீர் முன்பாக போய் எல்லா சூழ்நிலைகளை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன், எல்லா தோல்விகளை ஜெயமாய் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன், எல்லா கவலைகளை நீக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன், எல்லா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன், எல்லா சாபங்களை ஆசீர்வாதங்களாய் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைக்குடி வரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பத்திற்கு எல்லா பிரச்சனை நிமித்தமாக கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் முன்பாக போய் அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே படுக்கையில கேன்சர் வியாதியோடு, அல்சர் வியாதியோடு, ஆண்டவரே மூளை சம்பந்தப்பட்ட வியாதியோடு, நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட வியாதியோடு, ஆண்டவரே கர்த்தாவே செரிமான கோளாறு வியாதியோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் ஒவ்வொரு வாழ்க்கையில கடந்து போய் அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பலனை கட்ட அவிழ்க்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, என் தழும்புகளால் குணமானி சொன்னது போல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்னது போல, ஆண்டவரே உங்க தழும்புகளை கரம் ஒவ்வொரு தொடுவதாக நான் ஜெபிக்கிற இந்த வேளையில ஒவ்வொரு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்
உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருவதாக, பாய்ந்து ஓடுவதாக, எல்லா பலவீனங்கள் மறைவதாக, எல்லா சுகவீனங்கள் மறைவதாக, கேன்சர் கட்டிகள் மறைவதாக, வைத்திருக்க கர்ப்பப்பை கட்டிகள் எல்லாம் மறைவதாக, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ரட்சிக்கப்படாதிருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். பிரிந்து போன குடும்பம் எல்லாம் ஒன்று சேரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, கைகள் பிரயாசங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நன்மையால் நிரப்பி முடிசூட்டி வாழ வைத்து அழகு பார்க்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தால் பேசுகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் விடுதலையை பேசிட்டப்பா, சுகத்தை பேசிட்டேன், வெற்றியை பேசிட்டேன், வாழ்வை பேசிட்டேன், தீர்காயசை பேசிட்டேன், எல்லா மரண கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. யாரெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீர் பதிலை கொடுத்ததுக்காய் நடி செலுத்துகிறோம், விடுதலை கொடுத்ததுக்காய் நடி செலுத்துகிறோம், ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காய் நடி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில கடந்து வந்ததுக்காய் நடி செலுத்துகிறோம். இப்படி அன்பின் கரம் ஒவ்வொரு தலைமையில் இருப்பதற்காய் நடி செலுத்துகிறோம், ஒவ்வொருவர் தொடுகிறதற்காய் நடி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தழும்புகளால் ஒவ்வொருவருக்கு சுகத்தினை தருகிறபடியால் உமக்கு நடி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆஸ்வதிப்பீராக. யாரெல்லாம் அப்பா அற்பமாக பார்க்கிறார்களோ, அற்பமாக நினைக்கிறார்களோ, கேவலமாக பேசுகிறார்களோ, உதாசீனப்படுத்துகிறார்களோ, முன்பாக ஒரு வார்த்தை பின்பாக ஒரு வார்த்தை பேசி காயப்படுத்துகிறார்களோ, ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உங்க கரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆறுதலாய் இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர், யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே அற்புதமாய் மாற்றுவீராக, அதிசயமாய் மாற்றுவீராக, வெற்றியாய் மாற்றுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க வல்ல கரம் அற்புதம் செய்யட்டும். ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும் உங்க காக்கும் கரம். ஆண்டவரே, காக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போவார், தடைகளை உடைப்பார், கதவுகளை திறப்பார், ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியினால் திருப்தியாக்குவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, சமாதானம், சந்தோஷம், நிறைவு, பூரணம் உங்கள் அனைவரோடு கூட சதா காலமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.